கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. வார்த்தைக்கு நேராய் கடந்து போலாம். அப்பா பிதாவே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். என் தகப்பன், என் ஆவியானவர், ஆண்டவரே நீர் என்ன பேச சித்தம் வைத்திருக்கிறீரோ அப்பா நீங்க பேசுங்க சுவாமி. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. அப்பா நீங்க இடைப்படுங்கப்பா. நன்றி நன்றி, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். நம்மளுக்கு ஆண்டவர் எப்பவுமே ஞாபகப்படுத்துகிற ஒரு வார்த்தை, கர்த்தர் செய்ய நினைத்தது தடைப்படாது. இப்போ கூட அந்த வார்த்தை வந்தது இல்ல, கர்த்தர் செய்ய நினைத்தது தடைப்படாது. ஆண்டவர் என்ன நினைச்சிருக்காரோ அது நிச்சயமாய் நடக்கும், நடந்தே தீரும் இல்ல. ஆனா வேதத்துல ஒரு பகுதி மக்கள் வந்து இந்த வார்த்தையை அப்படி சொல்றாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. நாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாது. அப்படி ஒரு வசனம் இருக்கா அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஆதியாகமம் யாராவது வாசிக்கலாமா? ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தின் பின்பகுதியை வாசிக்கலாம். ஃபுல்லா வாசித்தோம்னா லேட் ஆயிரும். 6ஆம் வசனத்தின் பின்பகுதியை வாசிக்கலாமா? இப்பொழுதும் நாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபட மாட்டாது என்று இருக்கிறார்கள். ஆமேன் ஆமேன். அந்த ஜனங்கள் சொல்றாங்க, ஆண்டவர் சொல்ற வார்த்தைக்கு அப்படியே இது வந்து சொல்ல வைக்கிறது யாரு? உள்ள இருந்து பேசுகிற பிசாசினுடைய கிரியை. இப்போதும் தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபட மாட்டாது என்று இருக்கிறார்கள். ஆமென். 9ஆம் வசனம் சொல்லுது, பூமி எங்கும் வழங்கின பாஷையை கர்த்தர் அவ்விடத்தில் தாறுமாறாக்கினபடியால் அதன் பேர் பாபேல் என்னப்பட்டது. கர்த்தர் அவர்களை அவ்விடத்திலிருந்து பூமியின் மீதெங்கும் சிதறி போக பண்ணினார். ஆமென். இன்றைய நாட்கள்ல பார்த்தீங்கன்னா அநேகர் தாங்கள் செய்வது சரி, இதை யாரும் ஒன்றும் செய்யக்கூடாது, செய்ய முடியாது, எங்கள் இஷ்டம் போலதான் நாங்கள் வாழ்வோம் அப்படின்னு சொல்றவங்களுக்கு எதற்காக ஆண்டவர் இந்த எச்சரிப்பை கொடுக்கிறார் அப்படின்றது தெரியல. இன்னைக்கு காலையில பைபிள் படிக்கும்போது அந்த வார்த்தை வந்தது, அதை உறுதிப்படுத்தினாரு. அடுத்து மதிய பிரேயர்லையும் அந்த வார்த்தை வந்தது, அதையும் ஆண்டவர் உறுதிப்படுத்ததுனால இந்த காரியத்தை நம்ம வந்து கவனிக்கும்படியாக நம்ம இருக்கிறோம். பாபேல் அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா தாறுமாறாம். ஆமென். தேவனுக்கு விரோதமாய் ஏதாவது நம்ம செய்ய நினைக்கிறோம்னா அதை முழுவதும் ஆண்டவர் வந்து தாறுமாறாய் மாற்றி விடுவார். ஆமென். நம்ம ஒருவன் தேவனை ஏற்றுக்கொண்டு தேவ பயத்தோடு வாழும்போது தேவன் அவனுடைய தாறுமாறான வாழ்வை நிச்சயமாக மாற்றுவார். ஆனா நம்ம எப்போ நம்மளுடைய சுயமான ஒரு இஷ்டத்துக்கு, நம்மளுடைய விருப்பத்திற்கு நம்ம ஒப்பு கொடுத்து நம்மளுடைய சுய காரியங்களை நம்ம செய்கிறோமோ, ஆண்டவர் சித்தம் இல்லாமல் பண்ணுகிறோமோ, அப்ப நம்மளுடைய வாழ்க்கை வந்து பாபேல் மாதிரி மாறிடுமா இல்ல? சவுல் அப்படித்தானே. ஆண்டவர் வந்து ஒரு ராஜாவை ஏற்படுத்தி இந்த ஜனங்களை நீ ஆளணும், ஆண்டவருடைய சித்தம் செய்யணும்னு தான் அவர் வந்து தேடி கண்டுபிடிச்சு அவ்வளோ அழகா அபிஷேகம் பண்ணி தீர்க்கதரிசியாய் உருவாக்கி எத்தனை கிருபைகளை கொடுத்தார். அத்தனையும் இவர் என்ன பண்ணிட்டாரு, அவருடைய சுயமாய் அவர் யோசனைக்கு ஆண்டவர் இழுக்க ஆரம்பிச்சார்ல. அவருக்கு என்ன பிடிக்குமோ, அவருக்கு எப்படி இஷ்டப்பட்டதோ அந்த காரியங்களை செய்ய ஆரம்பிச்ச உடனே ஆண்டவரால் அனுப்பப்பட்ட வேறே பொல்லாத ஆவி அவரை அலக்களிக்க ஆரம்பிச்சிருச்சு. தேவனை விரோதிக்கிறவர்களுடைய வாழ்க்கை தாறுமாறாய் மாறிவிடும்னு ஆண்டவர் எச்சரிக்கிறார். தேவன் இந்த மனிதனை படைத்து அவர் சித்தத்தை செய்யும்படிக்கே அவனை இந்த மண்ணில் உருவாக்கி அவன் பழுகி பெருகி பூமியை நிரப்பும்படியாக ஆசீர்வதித்து அவனுக்காக எல்லாவற்றையும் படைத்து அதனை ஆண்டு கொள்ளுங்கள் என்று கட்டளையிட்டு இந்த பூமியில வச்சா, இந்த மனுஷங்க தன்னை படைத்த தேவன் எனக்கு தேவையில்லை, எங்களை யாரும் கண்ட்ரோல் பண்ண தேவையில்லை, எங்க இஷ்டம் போல ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம் என்று அற்புதமாய் படைத்த தேவனையே மறந்து தேவனை தன் இருதயத்தை விட்டு விலக்கி அவங்கள வேண்டாங்கிறாங்க. ஆண்டவர் இருந்தான்னா இங்க போகாத, இது செய்யாத, இது பண்ணாத. ஆண்டவர் எப்பயுமே அப்படிதான் இல்ல, இங்க உட்காராத, இங்க உங்களோட நடக்காத, இந்த காரியத்தை பண்ணாத, ஒவ்வொன்றையும் வந்து நோ 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 நோன்னே சொல்றாரு. ஸோ ஆண்டவரை வந்து நம்ம நேசிச்சோன்னா, அவரை தேடினோன்னா, அவர் பிள்ளையா நம்ம இருந்தோன்னா நிறைய காரியங்கள் அந்த உலகத்துல நம்மளால என்ஜாய் பண்ண முடியாது இல்ல. அதனால அவங்க மனம் போன போக்கில் ஒரு வாழும்படியான ஒரு எண்ணம் கொண்டு வாழ ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஒரு எம்டினஸ் இல்ல, ஆண்டவர் விட்டு தூரம் போகும் பொழுது நம்மலாம் அதை ஃபீல் பண்ணிட்டு வந்திருப்போம். கண்டிப்பா ஒரு வெறுமை. அந்த வெறுமை வந்து கண்டிப்பா கடவுள் இல்லைன்னா நம்மளுடைய இருதயத்துல அது வந்துரும் இல்ல.
எல்லா முடிவும் அவங்களே எடுக்கும்படியாக, ஆண்டவருடைய ஆலோசனை கேட்கும்படியாக தோன்றதே கிடையாது. நினைத்தபடி ஒரு வாழ்க்கை, நான் விரும்பியபடி ஒரு வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கை என்னுடைய விருப்பம் இல்ல. நான் விரும்புகிறபடி வருவேன், நான் விரும்புகிறபடி போவேன், நான் விரும்புகிறபடி ஆடணும்னு நினச்சா ஆடுவேன், பாடணும்னு நினச்சா பாடுவேன், இல்லை நான் தூங்குவேன், நான் எங்கேனாலும் ஊர் சுற்றுவேன். ஆனால் யாரும் என்ன பண்ணக்கூடாது? கேள்வி கேட்கக்கூடாது. இந்த எண்ணம் எதை காட்டுகிறது என்றால், நம்ம வீழ்ச்சியை நோக்கி போய்க்கொண்டிருக்கிறோம் என்பதை காட்டுகிறது. நம்ம ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள, கடவுளுடைய கண்ட்ரோலுக்குள்ள, ஆவியானவருடைய அந்த கண்ட்ரோலுக்குள்ள இருந்தால் மட்டுமே, ஆவியினால் பிறந்தவர்களாய் இருந்தால் மட்டுமே, ஆவியினால் நடத்தப்படுகிறவர்களாய் இருந்தால் மட்டுமே நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க முடியும், ஆண்டவருக்காக வாழ முடியும். நம்மளுடைய வாழ்க்கை நிம்மதியான சமாதானமுள்ள ஒரு வாழ்க்கையாய் இருக்கும். இத்தனை பேருக்கு இது புரியுதுன்னு தெரியல. நம்ம சில நேரத்தில் நம்ம சுயமாய் நினைக்கிற காரியங்கள், நம்மளே முடிவெடுக்கிற காரியங்கள் தவறான ஒரு முடிவை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆண்டவருக்கு அது சித்தமா இல்லையா? எதற்காக ஆண்டவர் இந்த இடத்துல வச்சிருக்காரு, இந்த தேசத்தில் வச்சிருக்கிறாரு, இந்த வேலையில் வச்சிருக்காரு, இந்த குடும்பத்தில் வச்சிருக்காரு? ஒவ்வொரு காரியமும் தேவ சித்தம் இல்லாமல் நடக்காது. ஏதோ நம்ம பிறந்தோம் வளர்ந்தோம் மற்றவர்கள் மாதிரி நம்ம இருக்கிறோம் என்பதற்காக இல்லை. நம்ம எல்லாருமே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். யோசித்து பாருங்க, பழைய ஏற்பாட்டு காலத்துல ஒரு மோசே தான் எழும்பினாரு, ஒரு யோசுவா தான், ஒன் மேன் ஷோ தான் இல்ல, ஒரு யோசுவா தான் எழும்பினாரு, ஒரு எலியா தான், ஒரு எலிசா தான். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அழைப்பு, ஒவ்வொரு விதமான அபிஷேகம். தாவீது எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாய் ஆண்டவருக்காக பயன்பட்டாங்க. ஆனா இன்றைய நாட்கள் இந்த கிருபையின் காலத்துல எத்தனை எஸ்தர் இங்க உட்காந்துருக்கோம், எத்தனை ரூத் உட்காந்துருக்கோம். யோசித்து பாருங்க, எத்தனை மரியாள் உட்காந்துருக்கோம். ஆண்டவர் அவ்வளோ அருமையாய் அத்தனை பேரையும் தெரிந்து கொண்டு நம்மளை அழைத்து அற்புதமாய் நம்மளுக்கு கிருபைகளை கொடுத்து அத்தனை பேரையும் ஆண்டவர் எழுப்பி கொண்டு இருக்கிறார். அவருக்காக வாழும்படியாக, அவர் சித்தம் செய்யும்படியாக, நம்மளுடைய சித்தத்திற்காக அல்ல, நம்மளுடைய ஆசையோ நம்மளுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக அல்ல. அநேக நேரத்தில் நம்ம உலக காரியங்கள் ஏதாவது ஒன்று கிடைக்கலனா, ஒன்று வர தாமதம் ஆகுதுன்னா உடனே நம்ம என்ன பண்ணிடுறோம்? சோர்ந்து போயிடும். ஏன் ஆண்டவரே இது இப்படி நடக்குது? என்னை சுற்றி இருக்கிறவர்கள் எல்லாரும் என்னை இப்படி திட்டுகிறார்களே, இப்படி என்னை கஷ்டப்படுத்துகிறாங்களே, இப்படி வேதனைப்படுத்துகிறாங்களே, ஒரு முள்ளுள்ள இடத்துல நான் உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கு, இவ்வளோ பாடு அனுபவிக்கிற ஒரு இடத்துல என்னை கொண்டு வந்து மாட்டி விட்டுட்டீங்களே ஆண்டவரே. நிறைய பேர் சொல்கிற வார்த்தை அதுதான். என்னை இப்படி மாட்டி விட்டுட்டு நீங்கள் சந்தோஷப்படுறீங்கள? ஆண்டவர் அப்படிப்பட்ட தேவன் அல்ல. போத்திபார் வீட்டில் இருக்கும்போதும் யோசேப்போடு இருந்த தேவன் தான். சிறைச்சாலையில் அவர் செய்யாத குற்றத்துக்கு தண்டனை அனுபவிக்கும் போதும் அங்கேயும் ஆண்டவர் இருந்தார். அவர் வேடிக்கை பார்க்கிற தேவன் அல்ல. நம்ம கஷ்டப்படும் பொழுது தூரத்தில் இருந்து வேடிக்கை பார்க்கிற கர்த்தர் அல்ல. அப்பேற்பட்ட தேவன் நம்மோடு கூட இருந்து அவர் சித்தம் செய்வதற்காக தான் நம்மளை உருவாக்கி செதுக்கி வச்சிருக்கார். அவருடைய சித்தத்திற்காக. அத்தனை பேரையும் ஆண்டவர் அழைக்கலையே. அத்தனை பேர் இருந்தும் ஆண்டவர் 12 பேரை தான் ஆண்டவர் செலக்ட் பண்ணாரு. இப்போ நம்ம வந்திருக்கிற இத்தனை பேரை தான் ஆண்டவர் செலக்ட் பண்ணியிருக்காரு இல்லை? எத்தனையோ பேர் இருந்தும், எத்தனை கோடான கோடி மனிதர்கள் இருந்தும் நம்மளை தானே செலக்ட் பண்ணியிருக்காரு. அப்போ நம்மள்ட்ட ஆண்டவர் நிச்சயமாய் உருவாக்கினதற்கான நோக்கத்தை, திட்டத்தை நம்மளுக்குள்ள வைத்திருக்கிறார். அந்த செய்கையும் விருப்பத்தையும் தேவனே அவருடைய தயவுள்ள சித்தத்தின்படி நமக்குள்ளாக கொடுத்திருக்கிறார். அதனால ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்ப்பார். ஆமென். இன்னைக்கு என்ன படிக்கும்போது நியாயாதிபதிகள் உங்களுடைய போர்ஷன் அதுதானே, 17:6 நியாயாதிபதிகள் 18:1 19:1 நியாயாதிபதிகள் 21-25 கடைசி வசனத்திலும் நீங்க வாசித்து பாருங்க. அந்நாட்களிலே இஸ்ரவேலில் ராஜா இல்லை, அவன் அவன் தன் தன் பார்வைக்கு சரிபோனபடி செய்து வந்தான். இதுதான் ஆண்டவர் இன்னைக்கு காலையில பேசினார். இந்த வார்த்தை தான் பேசினார். இஸ்ரவேலிலே ராஜா இல்லை. ராஜா இல்லாதனால அந்த மக்கள் எல்லாருமே அவங்கவுங்களுக்கு என்ன தோணுதோ, என்னென்ன காரியம், ஒரு கண்ட்ரோல் இல்லை. அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு கரெக்டான ஒரு காரியம் அவங்களுக்குனால யோசிக்க முடியல. அவங்களுக்கு என்ன தோணுதோ அந்த காரியத்தை இஷ்டம் போல ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கையை தான் அவர்கள் வாழ்ந்து கொண்டு வந்தாங்க. இஸ்ரவேலை வழிநடத்த ராஜா வழிகாட்டி இல்லை, முன்மாதிரியான ஒரு நபர் இல்லை. அதனால இந்த ஜனங்கள் தன் தன் இஷ்டப்படி அவர்களுக்கு என்ன தோணுதோ, எப்படிப்பட்ட வாழ்க்கை தாங்கள் அமைத்து கொள்ளணுமோ, புறஜாதியோரோடு கலவரது அதுலேயும் போய்க்கிறாங்க. இஷ்டம் போல தெய்வங்களை உண்டாக்கிக்கிறாங்க. இல்லை, ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு தாறுமாறான வாழ்க்கைக்குள்ளாக போயிட்டாங்க. நம்மளுடைய பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள்லாம் பார்த்தீங்கன்னா
ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வரைக்கும் சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது மம்மி டாடிக்கு எல்லாருமே வந்து அப்படியே கீழ்ப்படிவாங்க இல்லை, சொன்னால் அப்படியே செஞ்சுக்குவாங்க. கொஞ்சம் வயசு வர வர அவங்களுக்கும் விவரம் தெரிய ஆரம்பிக்கும் பொழுது யார் பேச்சையும் கேட்க மாட்டாங்க, விருப்பம் இருக்காது. அட்வைஸ் பண்ணாலே ஐயோ வந்துட்டாங்களா அவங்க அட்வைஸ் பண்ண வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை பார்த்து தலைதறிக்க ஓடுவாங்க இல்லை. பெற்றோர்களாக இருந்தாலும் யார் வந்து அட்வைஸ் பண்ணுறாங்களோ அந்த அட்வைஸ் அவங்களுக்கு பிடிக்காது. ஏன்னா அவங்களுக்கு ஒரு காரியம் மனசில் நிர்ணயித்த காரியத்தில் அவங்க நடக்கணும், அவங்களுக்குன்னு ஒரு தனி உலகம் வந்துடும். அவங்க பார்க்குற பார்வை செய்கிற காரியங்கள் எல்லாமே வந்து ஒரு இன்னொரு உலகத்துக்குள்ளே அவங்க ஏதோ பயங்கரமாக அவங்க அப்படியே ரியாக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. பெற்றோர்கள் பேச்சு கேட்கறது இல்லை. ஆண்டவர் வந்து ஒரு கண்டித்து உணர்த்தும்படியாக ஒரு பெற்றோர்களை கொடுத்திருக்கிறார் என்றால் அவர்களுடைய வார்த்தைக்கு இன்றைய நாட்களில் இப்போ குட்டீஸே நிறைய பேரண்ட்ஸ் சொல்கிற காரியம் என்னென்னா, குட்டீஸே கேட்க மாட்டுறாங்க, எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டுறாங்க, அடம் பிடிக்கிறாங்க, வம்பு பண்ணுறாங்க இல்லை. அவங்களுக்கு என்ன தோணுதோ அது செஞ்சே ஆகணும். இஷ்டம் போல் ஒரு வாழ்க்கை. இஷ்டப்படி விட்ட பிள்ளையோ தாய்க்கு லச்சையை உண்டு பண்ணுகிறாள் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. காலையில் போகிற பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க நைட்டு லேட்டாக வந்தால் ஏன்பா லேட் ஆயிடுச்சு இல்லை, எதையுமே ஷேர் பண்ணுறதில்ல. ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுகிறதுக்கு நேரம் இருக்குது, எல்லாத்துக்கும் நேரம் இருக்குது. ஆனால் பெற்றோர்களோட உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இன்றைய நாட்களில் பிள்ளைகளுக்கு நேரம் இல்லை. ஏன்னா அவங்க செய்வது நம்ம தப்புன்னு சொல்லி நம்ம அட்வைஸ் பண்ணிடுவோன்றதுக்காகவே கிட்ட வரமாட்டாங்க இல்லை. அநேக பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை குறித்து வேதனையோடு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்காங்க. தன் மனம் போன போக்கில் இஷ்டப்படி வாழ்கிற பிள்ளைகள் இன்னும் பெருகிட்டே இருக்கிறாங்க. இன்னைக்கு கூட நீங்கள் நியூஸ் கேட்டிருப்பீங்க, ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஒரு சின்ன பொண்ணு 12th முடிச்சிருக்காங்களாம், 12th படிக்கிறாங்க சென்னையில். பார்த்தீங்கன்னா வந்து அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்ட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. நியூஸ் கேட்டிருப்பீங்க. அவங்க அம்மா அங்கே கூட போயிட்டாங்கன்ட்டு. இந்த பொண்ணு வந்து ஈவினிங் வந்து பார்ட் டைம் ஜாப் வேறு பண்ணிகிட்ருக்கான். ஸோ வேலைக்கு போது வருது, அது என்ன பிரச்சனை அப்படிங்கிறது அது தெரியல, அதுக்குள்ளே என்ன போராட்டம்னு தெரியல. இஷ்டம் போல் போகிறது வர்றது, இந்த மாதிரி லைஃபு வெறுமை எல்லாம் வந்து தானாக வீட்டுக்குள்ளே தனியாக இருக்கும் பொழுது தூக்கு போட்டு இறந்து போச்சு. என்னன்னா அதோட பேர் என்ன தெரியுமா? இன்றைக்கி நான் பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். நீங்கள் நம்ப மாட்டீங்க, நித்திய ஜீவன். ஆமேன். அப்படி ஒரு பேரை வச்சுட்டு கிறிஸ்தவ பாப்பா, அது பார்க்க அவ்வளோ க்யூட்டாக இருக்குது, நல்லா இருக்குது, அருமையான பேர். நித்திய ஜீவனை இழந்து போய் நிற்கிது இல்லை. பேர் வந்து அவ்வளோ அருமையாக வச்சுருக்காங்க. ஆச்சரியமாக இருக்குது இப்படி பேர் வச்சுருக்காங்களேன்ட்டு. ஆனால் பாருங்கள், அது ஒரு லைஃபு ஜீவனுக்குள்ளே போக முடியலையே. அவ்வளோ பெரிய ஒரு காரியத்தை ரொம்ப மனசு வேதனையாக இருந்தது காலையிலேருந்து. நாங்கள் இஷ்டப்படி வாழ்கிற ஒரு வாழ்க்கை, அவர்களே அந்த வாழ்க்கையில் ஒரு வெறுமை வரும் பொழுது, அந்த வாழ்க்கை தாறுமாறாய் மாறும் பொழுது இந்த வாழ்க்கை வேண்டான்ற ஒரு முடிவெடுத்துடுறாங்க. தன் இஷ்டம் போல், அதுவும் தன்னுடைய இஷ்டம்தான். உலகத்தில் வாழலாமா வாழ வேண்டாமா தீர்மானிக்கிறதும் அவர்களாகவே மாறிடுது இல்லை. தேவனுடைய கருத்தில் நம்மளுடைய வாழ்க்கை இருக்கு. ஒவ்வொருத்தருடைய தரிசனமும் ஒவ்வொருத்தருடைய இந்த பூமிக்கு வந்ததான நோக்கமும் அவர் கருத்தில் இருக்கு. அவர் என்ன நினைக்கிறாரோ அதன்படி தான் நம்ம வாழணும். நம்மளாம் தனியாக வந்து ஒரு கோடு போட்டு இப்படி தான் என்னுடைய வாழ்க்கை, இது இப்படி தான் இருக்கணும், இந்த வழியில் தான் நான் போவேன், இப்படி தான் நான் இருப்பேன் அப்படின்னா நீ அப்படியே இருமான்ட்டு ஆண்டவர் விட்டுட்டு போயிடுவார். சொல்லி சொல்லி பார்ப்பாரு சில காரியங்கள். இல்லைப்பா, உன்னோட அழைப்பு இது இல்லை, நீ இதற்காக நீ அழைக்கப்படலை, இதற்காக நான் உன்னை தெரிந்து கொள்ளலை, நீ தேவையில்லாத காரியத்திற்கு நீ தலையிட்டு இருக்க, தேவையில்லாத விஷயத்தில் நீ உட்காந்துருக்க, நான் உன்னை அழைச்சிருக்கேன், நீ எனக்காக பயன்படணும், எனக்காக வரணும். ஆண்டவர் கூப்பிட்டு 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 பார்ப்பாரு. இல்லை, நான் என்னுடைய வழியில தான் போவேன், என் வழி தனி வழி அப்படின்னு நம்ம சொன்னோன்னா நீ உன் வழியிலே போய்க்கோன்னு ஆண்டவர் என்ன பண்ணிடுவார்? விட்டுருவார். எச்சரிப்பாய் தங்கள் இஷ்டப்படி வாழ்ந்தால் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த நியாயாதிபதிகள் 21:25 என்ன வார்த்தை முடியுது? இஸ்ரவேலில் ராஜா இல்லை. அதுக்கடுத்து என்ன சாப்டர் வருது? ரூத் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுது. அதோடைய கண்டினியூஷன் அப்படியே பாருங்க. நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. இது அப்படியே ஒரு தொடர்ச்சியாக வருது இல்லை. அங்கே ராஜா இல்லை. ராஜா இல்லாததுனால இஷ்டப்படி வாழ்ந்த மக்கள், அவர்களுடைய தேசத்தில் என்ன வந்துச்சு? பஞ்சம் உண்டாயிற்று. முதல்ல என்ன நடக்குமா? பஞ்சம் வந்துருமா. பஞ்சம்னா நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல வந்து நம்ம நினைக்கிறோம் சாப்பாடு பஞ்சம் இருக்கலாம். அதே நிமிஷம் வார்த்தை கிடைக்காம போயிடும். ஆண்டவர் சொல்லி 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 பார்ப்பாரு. தேவ தயவு நம்ம நோக்கி வந்து கொண்டே இருக்கும். நம்மளுக்கு கிருபை கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. ஒரு நாள் எல்லாமே ஸ்டாப் ஆயிடும்.
தங்கள் இஷ்டப்படி வந்த நாட்கள்ல தேசத்துல அவர்கள் பஞ்சத்தை அனுபவித்தார்கள். கஷ்டத்தை கொண்டு வரக்கூடியதா இருக்கிறது. அவர்களுக்கு மட்டும் இல்ல, அவர்களை சார்ந்த குடும்பத்திற்கும் ஒரு பாதிப்பு வரும். முதலாவது ஆவிக்குரிய பஞ்சம் வரும். ஆவிக்குரிய பஞ்சம் அப்படின் பொழுது நம்ம வந்து இஷ்டப்படி வாழும்போது நம்ம என்ன பண்ண மாட்டோம்? ஆமா, பைபிள் படிக்க மாட்டோம், ப்ரே பண்ண மாட்டோம். நம்மளுக்கு வந்து அது ரொம்ப கடினமாய் தோன்றும். ஜெபம் எல்லாம் குறைஞ்சிரும். சபைக்கு போறது மாறிடும். நான் ஜெபம் பண்ண மாட்டேன், சர்ச்சுக்கு போக மாட்டேன், காணிக்கை கொடுக்க மாட்டேன், நான் வேதம் படிக்க மாட்டேன், ஒர்ஷிப் பண்ண மாட்டேன், வாயை திறந்து பாட மாட்டேன். ஸோ இந்த காரியங்கள் எல்லாமே தொடர்ச்சியாய் வர 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 மிகப்பெரிய ஒரு ஆவிக்குரிய பஞ்சத்திற்குள்ளாய் போய்க்கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்ளணும். இதைத்தான் அப்படியே நீங்க பார்த்தீங்கன்னா யோசேப்புடைய நாட்கள்ல பார்வோனுக்கு வந்த கனவு, முதல் கனவுல என்ன வந்துச்சு? 7 கொழுத்த பசுக்கள் இல்ல, இந்த 7 பசுக்கள் வருது, அடுத்து 7 அவலட்சணமான பசுக்கள் வந்து அந்த பசுக்களை ஆமா சாப்பிட்ருது. ஸோ இந்த கனவு வந்து வரும் பொழுது இந்த 7 கொழுத்த பசுக்களுக்கு அடையாளமாய் ஜீவனுள்ள காரியங்களுக்கு இது அடையாளமாய் சொல்லப்படுகிறது. ஆத்துமா புஷ்டியா இருக்கிறது, கர்த்தரோடு இணைக்கிற காரியங்கள் அருமையாய் நம்ம வாழ்க்கையில காணப்படுது. நம்மளுக்கு ஜெபம் இருக்கு, வேத வாசிப்பு இருக்கு, சபை கூடுதல் இருக்கு, துதி இருக்கு, பரிசுத்தம் இருக்கு. நம்ம ரட்சிக்கப்பட்ட நாட்கள்ல நம்ம எப்படி இருப்போம்? ஆண்டவரே ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், எல்லாவற்றிற்கும் ஸ்தோத்திரம். ஆண்டவரே உங்க சித்தம் எதுவோ நடத்துங்கப்பா, நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன் ஆண்டவரே, உங்களுக்கு என்ன நீங்க எதற்காக என்னை அழைத்தீங்களோ அந்த நிறைவேற்றுங்கப்பா. எல்லாம் பயங்கரமா இருக்கும். என் இஷ்டம் போல இருக்கக்கூடாது ஆண்டவரே, உங்க சித்தம் தான், உங்க விருப்பம் தான், எல்லாமே ஒப்பு கொடுத்தல் இருக்கும். ஆனால் திடீரென்று இதில் ஒன்று குறையும் பொழுது, ஒரு சின்ன பாவம் உள்ள நம்ம இடம் கொடுக்கும் பொழுது, அதாவது இந்த 7 அவலட்சணமான கேவலமான பசுக்கள் வந்து இந்த ஜீவனுள்ள புஷ்டியா இருந்த ஆத்துமாவை கெடுத்து போடுறது மாதிரி தேவன் வெறுக்கிற காரியங்கள் திடீர்னு பைபிள் ரீடிங் குறைஞ்சிரும், ஜெபம் குறைஞ்சிரும், சபை கூடுதல் குறைஞ்சிரும், காணிக்கை செலுத்துறது குறைஞ்சிரும், பரிசுத்தம் இருக்காது, தேவ கட்டளை கீழ்ப்படுகிறது இருக்காது. ஸோ இது எல்லாமே ஒன்றொன்றாய் போகும் பொழுது இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய காரியங்கள் எல்லாமே மாறி போயிரும். ஜீவனுள்ள புஷ்டியாய் இருந்த ஆத்துமாவை கெடுத்து போட்டுரும். இது எங்க ஆரம்பிக்கிறது என்றால், சொன்ன மாதிரி ஒரு நாள் ஜெப குறைவு தான். ஒரு நாள் தானே பரவாயில்ல, ஒரு நாள் பைபிள் படிக்காட்டி என்ன, நின்றுட்டே படிச்சுட்டு போயிடலாமே, முட்டி போட்டு தான் படிக்கணுமா இல்லை? அதனால வந்து நம்ம சும்மா அப்படியே ஒரு வசனத்தை வாசிட்டு போயிடலாம். இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆத்துமா வறட்சி வர ஆரம்பித்து சாத்தானுடைய கிரியைகள் மேலோங்கிரும். ஆவிக்குரிய வீழ்ச்சியை இது காண்பிக்கிறது. இதை பார்த்தும் பார்வோனுக்கு புரியல, பயந்து விழிச்சிட்டாரு. மறுபடியும் என்ன பண்ணாரு? படுத்துட்டார். ஆவிக்குரிய வறட்சி வரும் பொழுது அது வந்து ஒரு பெரிய விஷயமா தெரியல. அடுத்து 2வது சொப்பனம் வருது. 7 கதிர்கள், 7 சாவியான கதிர்களை, நல்ல கதிர்கள் வந்து 7 சாவியான கதிர்கள் விழுங்கி போட்டது. இதன் அடையாளம் என்னன்னா, ஆவிக்குரிய ஃபர்ஸ்ட் வறட்சி வந்தது, அடுத்து பஞ்சம் வந்தது, அடுத்து பார்த்தீங்கன்னா இது உலக பிரகாரமான பூமிக்குரிய ஒரு பஞ்சம், ஆசீர்வாதங்களுக்கு அடையாளம். உனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் உன்னிடத்தில் வந்து அடைய முடியாதபடி பெரிய தடைகள் வரப்போகிறது என்பதை உணர்த்துகிற ஒரு சொப்பனம். ஆவிக்குரிய ஆசீர்வாதம் போக போகுதுன்னு போது அவன் எழும்புல, உலக ஆசீர்வாதம் போக போகுதுன்னொன்னே தூக்கம் கலைஞ்சு பயந்து போய் திகிலாயி உட்காந்துட்டார். ஆண்டருடைய பிள்ளைகள் முதல் கனவுலையே அலாட் ஆயிரணும். சரியா பைபிள் படிக்க முடியல, பிஸியா இருக்கிறோம், டைம் இல்லை, ப்ரேயர் பண்ண என்னால் முடியல, இல்லை எப்பயும் பிஸி, இல்லை நான் தூங்கிட்டேன் அப்படின்னு நம்ம சாக்கு போக்கு சொல்ல ஆரம்பிச்சோம்னா சாத்தான் வேலை செய்ய நம்மளே நம்ம கதவை ஓப்பன் பண்ணி கொடுக்குறோன்னு அர்த்தம். இது போதுமே இல்லை, அவனுக்கு ரொம்ப ஈஸியாக உள்ள வந்து எல்லா ஆவிக்குரிய காரியங்களை ஒவ்வொன்றாய் நம்மை விட்டு எடுத்து விடுவான். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆவிக்குரிய காரியம் போக 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 உலக ஆசீர்வாதமும் கூடவே போயிடும், இல்லை சந்தேகமே கிடையாது. இவங்க என்ன பண்ணாங்க, அந்த பஞ்சம் வந்த உடனே, பஞ்சம் வந்துருச்சுன்னொடனே அவங்க மூவ் ஆகுறாங்க. எங்கே போகிறாங்க? மோவாபிற்கு போகிறாங்க. அப்பத்தின் வீடாகிய ஆமாம் அந்த இடத்துல இருந்து அவங்க எங்கே போகிறாங்க? மோவாப்புக்கு. தேவ சித்தமில்லாத ஒரு இடத்திற்கு, தேவனை தேடி போகலை. ஒரு இடத்துல பிரச்சனை வந்துருச்சு, ஆண்டவர் இருக்க சொன்ன இடத்துல ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா கர்த்தரை தேடி போகலை. இந்த குடும்பம் எங்க போகுது? உலகத்துக்குள்ள போறாங்க. மோவாப்புங்கிறது ஒரு உலகத்தை காண்பிக்கிறது, தேவனுக்கு பிரியமில்லாத இடத்தை காண்பிக்கிறது, பாவம் நிறைந்த உலகத்தை காண்பிக்கிறது. மனிதர்களை தேடி போறாங்க. இதன் முடிவு என்ன? நகோமியோட கணவர் இறந்து போயிட்டாரு, 2 பிள்ளைகளும் மரித்து போயிட்டாங்க.
நம்ம இஷ்டப்படி நம்மளுடைய சுயத்தின்படி நம்ம போனோம் அப்படின்னு சொன்னா முடிவு மரணம்தான். இதை எச்சரிப்பாய் ஆண்டவர் பேசுகிறார். மனுஷனுடைய இஷ்டம் ஒரு நாளும் நன்மையை தராதுங்க. கஷ்டத்தின் மேல் கஷ்டம்தான் வந்து கொண்டே இருக்கும். இதே மாதிரி ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் அதில் வாஸ்து பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் நாட்களில் ஆண்டவர் சொல்லுவார், உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், ஆசீர்வாதமாய் இருப்பாய் ஆண்டவர் சொல்லிடுவார். 4ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடி அவன் புறப்பட்டு போனான், கீழ்ப்படிந்து போயிட்டார். ஆமென். அடுத்து ஆபிரகாம் 6ஆம் வசனம், கானான் தேசத்தில் சுற்றி திரிந்து சீகேம் என்னும் இடத்துக்கு சமீபமான மோரே என்னும் சமபூமி மட்டும் வந்தான். அங்கே கானானியர்கள் இருக்காங்க. 7ஆம் வசனம், கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன்னு சொல்லிட்டாரு. சொன்ன உடனே அவன் அவ்விடம் விட்டு பெயர்ந்து, 8ஆம் வசனம் சொல்லுது, அடுத்து பெயர்ந்து பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய் பெத்தேல் தனக்கு மேற்காகவும் ஆயி கிழக்காகவும் இருக்க கூடாரம் போட்டு அங்கே கர்த்தருக்கு பலிபீடத்தை எல்லாம் கட்டிட்டாரு. கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். இது வரைக்கும் நல்லா தானே போயிட்டு இருக்கு இல்ல? ஆண்டவர் சொன்ன காரியம், ஆண்டவர் அழைச்சிட்டாரு, ஆண்டவருக்காக ஆண்டவர் எங்கே போக சொன்னாரோ போனாரு, பலிபீடம் கட்டினாரு, எல்லாமே ஓகே. அடுத்து நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா 9ஆம் வசனத்தில் திடீர்னு தெற்கே பிரயாணம் பண்ணி கொண்டு போனான்னு ஒரு வார்த்தை வரும். திசை மாறி ஆண்டவர்கிட்ட கேட்காம அவர் உண்மையாக படிக்கும்போது இது உணர்த்தப்படும் போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இந்த வார்த்தை தெற்கே பிரயாணம் பண்ணி கொண்டு போனான். அந்த தேசத்துல பஞ்சம் உண்டாயிற்று. ஏன் வந்தது? தேவ சித்தத்தை அந்த இடத்துல அவர் கேட்கல, காத்திருக்கல. ஆண்டவரே இங்க போலாமா, இந்த இடத்துக்கு நீங்க இவ்வளவு தூரம் கொண்டு வந்துட்டீங்க, பலிபீடம் கட்டிட்டேன், பலிபீடம் கட்டி உங்களை நான் ஆராதனை பண்ணிட்டேன், இந்த இடத்துல ஆண்டவர் சொல்ற வரைக்கும் அந்த இடத்துல அடங்கி இருக்கணும் இல்ல? அந்த வார்த்தை நம்மளுக்கு சில நேரத்துல பிடிக்கிறது இல்லை. அடங்கி இரு அப்படின்னா நம்மளுக்கு அது ஒத்து வர மாட்டேங்குது. ஸோ இங்கே ஆபிரகாமும் அந்த இடத்துல இருக்காம தெற்கே பிரயாணம் பண்ணி கொண்டு போகும் பொழுது அந்த தேசத்துல பஞ்சம் வந்துருச்சு இல்ல? அந்த தேசத்தில் கொடிய பஞ்சம் போட்டிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சத்தை பார்த்த உடனே இன்னொரு டிசிஷன் அவர் எடுத்துட்டார். அச்சோ இங்க பஞ்சம் வந்துருச்சு, நம்ம வேற இடத்துக்கு மூவ் ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு எகிப்துக்கு போறாரு. தேவ சித்தம் இல்லாத உலகம், இதுவும் ஒரு உலகம் இல்ல? மோவாபும் ஒரு உலகத்தை குறிக்கிறது, எகிப்தும் உலக காரியங்களை இருக்கிற ஒரு பாவம் நிறைந்த இடத்தை காண்பிக்கிறது. எகிப்துக்கு போயாச்சு. என்ன நடக்குது? அங்கே போய் பொய் சொல்ல வேண்டி வந்தது பார்வோன்ட்ட இல்லை? இந்த பார்வோனும் அவனோட வீட்டாரும் சாராள் நிமித்தம் ஆண்டவர் அங்கே மகாவாதை ஆண்டவர் அனுப்புகிறாரு. அதுக்கப்புறம் ஆண்டவர் எச்சரித்ததுக்கு அப்புறம் அவங்க அந்த இதெல்லாம் பார்த்தோன்னே பயந்து போய் ஏன்ட்ட பொய் சொன்னேன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அவனை குறித்து தன் மனுஷருக்கு கட்டளையிட்டான். அவர்கள் எல்லாரையும் அனுப்பி விட்டார்கள். இந்த சூழ்நிலை யோசித்து பாருங்க. ஏன் இப்படி பண்ணின, உன்னுடைய மனைவியை சகோதரின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கோபமா பேசிட்டு, தயவு செஞ்சு இவங்களை என் கண்ணு முன்னாடி நிற்க வைக்காத, வெளியே அனுப்பு அப்படின்னு சொல்லி பார்வோன் பயங்கர கோபமா பேசியிருப்பாரு அந்த இடத்துல இல்லை? உடனே எல்லாரும் சோல்ஜர்ஸ்லாம் அப்படி என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்கள பிடிச்சி தள்ளாத குறையா. இந்த இடத்துல என்ன நடக்குது? அவமானம். ஆண்டவருடைய பிள்ளை தான், ஆண்டவர்னால் அழைக்கப்பட்ட ஒரு பிள்ளை தான் இல்லை? ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு வந்த பிள்ளை தான். இந்த இடத்துல சுயமாய் ஒரு முடிவெடுத்து போகும் பொழுது பஞ்சத்தை சந்திக்க நேரிடுகிறது. அது மட்டும் இல்லை, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்ன நடக்குது? அவமானமும் சேர்ந்தே வருகிறது. எவ்வளோ ஃபீல் பண்ணியிருப்பாங்க அந்த இடத்துல. முன்னாடி நிற்காத, சீக்கிரம் அனுப்பு, சீக்கிரம் போ அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு அந்த இடத்துல எவ்வளோ ஒரு ஃபீலிங்காக இருக்கும். நம்ம நிற்கிறத பார்க்குறத பிடிக்கல ஒருத்தருக்கு, இந்த இடத்த காலி பண்ணு போ, கெட் அவுட்ஸ் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ வேதனையாக இருக்கும், எவ்வளோ பெரிய ஒரு அவமானமாக இருக்கும் அத்தனை மக்கள் மத்தியில். ஸோ ஆண்டவருடைய சித்தத்தின்படி தான் ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம செய்யணும். முதலாவது நம்ம இஷ்டப்படி நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா முடிவு மரணம். நம்ம இஷ்டப்படி வாழ்ந்தோம் என்றால் முடிவு நம்மளுக்கு அவமானம் தான் மிஞ்சும். அதனால் மோவாபுடைய ஆவி, எகிப்துடைய ஆவி நம்மை திசை மாற செய்யும். ஆசைகளை காட்டும், நம்மளை அழைக்கும். வா, இங்கே நல்லா இருக்கு, இங்கே வந்தீங்கன்னா உன் இஷ்டம் போல வாழலாம், உன்னை கண்ட்ரோல் பண்ண யாரும் இருக்க மாட்டாங்க, நீ உன் இஷ்டம் போல இருக்கலான்னு சொல்லி இந்த மோவாப் ஆவியும் எகிப்தின் ஆவியும் நம்மளை இந்த உலகத்தில் இருக்கும்போது நம்மளை கூப்பிட தான் செய்யும். நம்ம ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையுள்ளவர்களாக இருக்கணும். இது கர்த்தரின் சித்தமா? இந்த இடத்துக்கு போகிறது கர்த்தரின் சித்தமா? இந்த வழியில் போகிறது கர்த்தரின் சித்தமா? நான் இப்படி வாழ்ந்து கொண்டு இருப்பது கர்த்தரின் சித்தமா? இல்லை கர்த்தருடைய சித்தம் தெரியாதபடி நான் என்னுடைய வாழ்க்கையை வீணாய் கழித்து கொண்டு இருக்கிறேனா? நான் என்ன செய்வது ஆண்டவர்? ஆண்டவரத்தில் நம்ம கேட்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா 13ஆம் அதிகாரத்தில் மறுபடியும் அதே இடத்துக்கு வருவார் ஆபிரகாம்.
இந்த 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுது, தான் முதலில் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கினதுமான ஸ்தலம் மட்டும் போனான். அங்கே ஆபிராம் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். ஆமே, எங்கே இருந்து போனாரோ அதே இடத்துக்கு மீண்டும் வருகிறார். ஆண்டவர் கொண்டு வந்துட்டார். நம்ம இஷ்டப்படி வாழ்வதற்கோ நம்ம மனம் போன போக்கிற்கு போகவோ நம்ம உண்டாக்கப்படல. நீங்க யோசித்து பாருங்க, ஒரு உயிரற்ற பொருள், இந்த பேனா இருக்கு, இந்த மைக் இருக்கு, இல்லை நம்மளுக்கு வந்து ஃபேன் ஓடுது, டிவி இருக்கு, கம்ப்யூட்டர் இருக்கு, ஃபோன் இருக்கு. ஸோ இது எல்லாமே அவர்கள் உருவாக்கின அந்த எஜமான்கள் எப்படி இது வந்து இந்த பர்பஸ்க்கு இது காரியத்தை இது செய்யணும், அதற்காக அந்த பொருட்களை உருவாக்கியிருக்காங்க இல்லை. அது வந்து அதோட வேலையை கரெக்டாக செய்தா இல்லையா? ஆமாம். பேனா சொல்லுது, நான் எழுத மாட்டேன், நான் இவங்க கையில் போனால் எழுத மாட்டேன், நான் எனக்கு வேற கை மாற்றி கொடுங்க, இல்லை நான் இப்படி தான் இருப்பேன், நான் இப்படி தான் வந்து செய்வேன்னு எந்த ஒரு பொருளும் ஆமாம் அது உருவாக்கப்பட்டது நோக்கத்தை மாற்றி அது செயல்படுறது இல்லை. ஒரு உயிரற்ற பொருட்களே அப்படி வந்து என்ன நோக்கத்திற்காக படைக்கப்பட்டதோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறது. நம்ம தேவனுடைய பிள்ளைகளாய் அவருடைய சாயல்ல படைக்கப்பட்ட நம்ம ஆண்டவர் சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து அவருடைய நோக்கத்தை அறிந்து நம்ம செயல்படணும்னு ஆண்டவர் விருப்பப்படுறார். எதற்காக இந்த பூமியில நான் என்ன போல உன்னை உருவாக்கி தேவ சாயலை கொடுத்து மகிமையை கொடுத்து ஆசீர்வாதத்தை கொடுத்து வல்லமையை கொடுத்து குடும்பத்தை கொடுத்து உனக்கு ஜீவனை கொடுத்து தயவை கொடுத்து இரக்கத்தை கொடுத்து உன்னை இந்த இடத்துல வச்சிருக்கேன் மகளே. நீ என்னுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக தான் உன்னை அங்க வச்சிருக்கேன். உன்னவோ இஷ்டம் போல வாழ்வதற்காக இந்த வாழ்க்கை இல்லை அப்படிங்கிறத ஆண்டவர் வந்து உணர்த்தும்படியாக நம்மள்கிட்ட பேசிட்டு இருக்கார். கடைசியா நம்ம முன்னாடி பார்த்ததுதான் ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம், தன் இஷ்டப்படி வாழ்ந்த மக்களை கட்ட தாறுமாறாக்கினா சிதறி போக பண்ணுவார். ஆமே, மரணம் நேரிடும், இஷ்டம் போல வாழும் பொழுது அவமானப்படுவோம், நம்மளை சிதறி போக பண்ணிடுவார். தேவன் எச்சரிப்பாய் நம்மள்கிட்ட பேசிட்டு இருக்கார். ஆமே, பிரசங்கி 12:14 சொல்லப்படுது, ஒவ்வொரு கிரியையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். ஆமே, யோசித்து பாருங்க, அன்றைய நாட்கள்ல இந்த ஜனங்களை கண்ட்ரோல் பண்ண யாரும் இல்லாததுனால, ராஜா இல்லாததுனால இஷ்டம் போல ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாங்க இல்லை. ஆண்டவரே அவர்களுக்கு ராஜாவாக இருப்பேன்னு சொல்லி பார்க்குறாரு, ஜனங்கள் கேட்க மாட்டுறாங்க. எங்களை ஆளுகை செய்ய தேசத்தில் எங்களுக்கு வேற ஒரு ராஜா வேணும்னு கேட்குறாங்க. ஆண்டவரும் கொடுத்தாரா? உலக பிரகாரமான ராஜா எப்படி இருப்பாங்க யோசித்து பாருங்க. அவங்களும் மனுஷங்க தான், அவங்களும் இடறி போறவங்க தான், அவங்களுக்கும் பலவீனம் வரும், அவங்களுக்கும் வியாதி வரும், அவங்களுக்கும் மூடு மாறும், அவங்களுக்கும் எல்லா பிரச்சனையும் இருக்கும்ல. ஸோ அவங்களால சரியா ஆளுகை செய்ய முடியாது. எல்லாமே ஞானமாய் அந்த தேசத்தை ஆளுகை செய்வதற்கு அவங்களுக்கு பலன் இருக்காது, ஞானம் இருக்காது. சில நேரத்துல தவறான முடிவு எடுக்கக்கூட வாய்ப்பு இருக்கு, சவுல் மாதிரி. ஆனால் சகலத்தையும் அறிந்த சர்வ ஞானி வியாபி வல்லமையுள்ள கர்த்தர் அவர் ஆளுகை செய்தார் என்றால் நாமும் நம்முடைய குடும்பமும் நம்முடைய தேசமும் காப்பாற்றப்படும். நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வோம். நீதியுள்ள நியாயாதிபதி அவர், நீதியாய் நியாயம் தீர்ப்பார். நம்மை ஆளுகை செய்ய நம்மை உண்டாக்கின ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர் நம்ம கூடவே இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவர் சித்தப்படி வாழ ஒப்பு கொடுத்தோம் என்றால் நம்ம பிழைத்து கொள்வோம். அதனாலதான் ஆண்டவர் வந்து ஞாபகப்படுத்துறாரு, செகண்ட் சான்ஸ் கொடுத்துருக்கேன் பிள்ளைங்களே. எல்லாருக்கும் ஆண்டவர் வந்து அநேக வாய்ப்புகளை கொடுத்து என்றோ மரித்து போயிருக்க வேண்டிய நம்மளுக்கு இல்லை, கொரோனா நாட்களில் இந்த மாதம் இருப்போமா, இன்னைக்கு இருப்போமா, நாளைக்கு இருப்போமா, அப்படி நம்ம நாட்களை எண்ணின நாட்கள் இல்லை, பயந்து பயந்து வாழ்ந்த நாட்கள், அந்த டைம் எல்லாம் கடந்து நம்மளை உயிரோடு ஜீவனோடு ஆண்டவர் வைத்திருக்கிறாரு. அவர் சித்தம் நிறைவேறுவதற்காக அது நம்ம மூலமாக தான் நிறைவேறணும்னு ஆண்டவர் வைத்திருக்கிறார். நம்ம அறிந்து ஒப்பு கொடுக்கணும். இல்லாட்டி இஷ்டப்படி போன இளையகுமாரன் தனக்குண்டான எல்லாவற்றையும் இழந்து போய் பன்றி சாப்பிடும் தவிட்டை சாப்பிட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நாமளும் தள்ளப்படுவோம். புத்தி தெளிந்து அப்பாவை நோக்கி வந்தோன்னா தான் மன்னித்து ஆண்டவர் ஏற்றுக்கொள்வார். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம எல்லாரும் ஒப்பு கொடுக்க போகிறோம். கர்த்தரை விட்டு தனித்து பயணிக்காத, ஜெபிக்காமல் நாளை துவங்காத. ஆண்டவர் இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு வார்த்தை மூலமாய் நம்மள்கிட்ட பேசுகிறார். கர்த்தரை விட்டு தனித்து பயணிக்காத, ஆண்டவர் இல்லாமல் அந்த நாளை ஆரம்பிக்காதீங்க. ஆண்டவரே என் கூட வாங்க, என் கூட இருங்க, என்னை நடத்துங்க, உங்கள் சித்தம் எதுவோ அதன்படி செய்ய நான் அர்ப்பணிக்கிறேன். பவுல் அப்படிதான் ஆண்டவர் வந்து பேசும் பொழுது, இடைப்படும் பொழுது அவர் கேட்ட முதல் வார்த்தையை, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீங்க, அற்புதமாக கேட்டார். அந்த வார்த்தை கேட்டதனால் என்னவோ ஆண்டவர் அழகான ஒரு ஊழியத்தை, அத்தனை சபைகளுக்கு எழுதும்படியான காரியங்களை, உலகத்தை கலக்குகிறவராக ஆண்டவர் மாற்றி கொடுத்தார்.
யாரெல்லாம் ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே இத்தனை நாள் நான் என் இஷ்டம் போல வாழ்ந்துட்டேன்ப்பா. ஒவ்வொரு காரியமும் ஒரு சின்ன சின்ன காரியம் கூட இது கர்த்தருக்கு பிடிக்குமா, இது வந்து ஆண்டவர் ஓகே சொல்லுவாரா, ஆண்டவரே உங்களுக்கு ஓகேவா, நான் செய்யட்டுமா, கேட்டு கேட்டு நம்ம செய்யும் பொழுது தாவீது போல தேவ ஆலோசனை பெற்று செய்யும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் சந்தோஷப்படுவார். அவருடைய சித்தத்தை நம்மளுடைய இருதயத்துல வைப்பார். அந்த வார்த்தை அழகாய் சொல்லுகிறது பிலிப்பியர்ல இருக்குல்ல, தேவனுடைய தேவனுடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் நம்மளுக்குள்ள உண்டாக்குகிறவர் அவர்தான். பரலோக திட்டத்தை நம்ம இருதயத்துல அவர் வைப்பார். எப்போ நம்ம ஆண்டவர் இடத்துல நம்ம தாழ்த்தி ஒப்பு கொடுத்து கேட்கும் பொழுது, நான் இஷ்டம் போன போக்குல இத்தனை நாள் நான் போயிட்டேன்ப்பா, என்னுடைய சுயத்துல நான் முடிவெடுத்து அநேக காரியங்களை நான் செஞ்சுட்டேன். நாங்கள் நினச்சிருக்கோம், நாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாத அந்த மக்கள் சொன்னாங்க. அதே மாதிரி நான் நினைக்கிறது, நான் பண்ணுறது எல்லாமே இது தடை பண்ண யாருமே இல்லை, நான் சூப்பராக பண்ணிடுவேன் அப்படின்னு நாங்கள் அநேக நாட்கள் இந்த வார்த்தையை நம்மளும் சொல்லியிருக்கோம் இல்லை. எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து, அப்பா எச்சரிப்பா எங்களுக்கு சொல்கிறீங்க, எங்களுடைய இஷ்டம் எங்களுக்கு வேண்டாம், எங்களுடைய விருப்பம் எங்களுக்கு வேண்டாம், ஆண்டவர் அப்பா நீங்கள் எங்களை ஆளுகை செய்யுங்க, நீங்கள் எங்களை ஆளுகை செய்யுங்க, உங்களுடைய சித்தம் மட்டுமே எங்களுடைய வாழ்க்கையில நடக்கட்டும். எல்லாரும் ஒப்பு கொடுக்கலாமா? ஆண்டவரே உம்முடைய சித்தம் எங்களுடைய ஆண்டவரே விருப்பமாய் மாறட்டும். அப்பா நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் சுவாமி. என் கர்த்தர் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே, என் தகப்பன் எங்களோடு கூட பேசின வார்த்தைக்காய் நன்றி ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத காரியங்களை இஷ்டம் போல நாங்கள் வாழும் பொழுது எங்களுடைய வாழ்க்கை ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே ஆவிக்குரிய மரணம் வந்துரும்பா. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் அவமானப்பட நேரிடும். ஆண்டவரே தாறுமாறான வாழ்க்கையா எங்களுடைய குடும்பங்கள் சிதறி போயிடும். ஆண்டவர் அப்பா ஸ்தோத்திரம் எச்சரிப்பாய் பேசுறீங்க. தேவ சித்தத்தை வந்திருக்கிற அத்தனை பேரும் உணர்ந்து செயல்படும்படியாய் ஆண்டவர் அப்பா நீங்க ஒவ்வொருத்தரையும் தெரிந்தெடுத்ததற்கான காரணம், அழைத்ததற்கான காரணம், என் தகப்பன் இந்த குடும்பத்தில் வைத்ததற்கான காரணம், ஆண்டவர் அப்பா இந்த வேலையில வைத்திருப்பதற்கான காரணம் எல்லாவற்றையும் என் கர்த்தர் அப்பா நீங்க அறிந்து அழகாய் எங்களை நடத்துறீங்க. அந்த காரியத்திற்கு நாங்கள் அனைவரும் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே இந்த நேரத்தில் யாரெல்லாம் ஒப்பு கொடுத்து கேட்கிறாங்களோ ஆண்டவரே அப்பா நாங்கள் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் அதை நிறைவேற்றுங்க. நாங்கள் இஷ்டம் போல வாழ்ந்த வாழ்க்கையை மாற்றுங்க ஆண்டவரே. அப்பா நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. பிரச்சனைகள் ஆண்டவரே, பஞ்சங்கள் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில வேண்டாம் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே. வார்த்தை கிடைக்காத பஞ்சம் வந்துரும்பா ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே. என் தகப்பன் அப்பா உம்முடைய சித்தத்தின்படியே எங்களை நடத்துவீராக. அப்பா எங்கள் மேல் வைத்திருக்கிற தரிசனம் எங்கள் மூலமாய் நிறைவேறட்டும் அப்பா. எங்களை தெரிந்தெடுத்ததற்கான நோக்கம் எங்கள் மூலமாவே நிறைவேறட்டும் அப்பா. ஸ்தோத்திரம் உடைய கரங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. நன்றி 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 நன்றி. நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி நன்றி அப்பா. வந்திருக்கிற அத்தனை பேரையும் குறித்து என் தகப்பன் ஒரு சித்தம் வைத்திருக்கிறீங்க, ஒரு நோக்கம் வைத்திருக்கீங்க, தெய்வீக தரிசனம் வைத்திருக்கிறீங்க. ஒவ்வொருத்தரை குறித்து வைத்திருக்கிறீங்கப்பா. அந்த நோக்கத்தை திட்டத்தை ஆண்டவரே அப்பா நீர் ஆண்டவரே பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. உமக்குள்ள ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே அப்பா பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் வளர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். சித்தத்தை அறிந்து செயல்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இஷ்டம் போல் வாழ்ந்த வாழ்க்கை இனி வேண்டாம் சுவாமி. என் கர்த்தருக்காய் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். எங்களை ஆளுவதற்கு ஒரு ராஜா உண்டு ஆண்டவரே, மகிமையின் ராஜா எங்களை ஆளுவதற்கு உண்டு. என் கர்த்தர் ஆண்டவரே எல்லாவற்றையும் பார்த்துட்டு இருக்கிறீங்கப்பா ஆண்டவர் அப்பா ஸ்தோத்திரம். நாங்கள் மற்றவர்கள் மாதிரி வாழ முடியாது அப்பா. எங்களை கண்ட்ரோல் பண்ணிக்கிற கர்த்தர் நீங்க சுவாமி அப்பா ஸ்தோத்திரம். நீங்கள் நோ சொன்ன காரியத்தை நாங்களும் நோ சொல்லணும் ஆண்டவரே. போகக்கூடாதுன்னா போகக்கூடாது. என் கர்த்தர் என் ஆவியானவர் எங்களை முற்றிலும் ஆளுகை செய்வீராக. அப்பேற்பட்ட தேவன் ஆண்டவரே ராஜாதி ராஜாவின் ஆளுகைக்குள்ளாய் நாங்கள் கடந்து வருகிறோம் சுவாமி. எங்களை ஆள்வதற்கு அப்பா ஸ்தோத்திரம் ஒரு ராஜா உண்டு. எல்லாரும் சொல்லுவோமா? எங்களை ஆள்வதற்கு ஒரு ராஜா உண்டு. சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஓ ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே அப்பா. நீரே எங்களை ஆளுகை செய்வீராக, நீரே எங்களை இயக்குவீராக. சர்வ அதிகாரத்தை அப்பா ஸ்தோத்திரம் என் ஆவியானவர் அப்பா ஸ்தோத்திரம் அப்பா நீங்க எங்களை ஆளுகை செய்யுங்க அப்பா. நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் 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 அப்பா. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நம்முடைய வார்த்தைக்காய் நன்றி. நன்றியோடு துதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். பிரைஸ் லார்ட். சாட்சி எது இருக்கா? சாட்சி இல்லைன்னா ஒண்ணுமே இல்லையா? சாட்சியே இல்லையா?
பிரைஸ் லார்ட் சிஸ்டர். சொல்லுங்க சிஸ்டர். சிஸ்டர், எங்க எங்க வீட்ல அவருக்கு வந்து ஒரு ஒரு 3-4 நாளா கால்ல செப்பல் கடிச்சு சின்ன புண்ணு இருந்துச்சுங்க. அப்புறம் அது வந்துட்டு என்ன ஆயிடுச்சு, ஏதாவது லைட்டா சீ பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு. சரி நம்ம டாக்டர்கிட்ட போய் பார்க்கலான்னு சொல்லி சுகர் டாக்டர்கிட்டயே போய் அவங்க சரி இது ஒன்றும் இல்லை, தோல் தான், உள்ள டெப்தெல்லாம் போல, இதை க்ளீன் பண்ணி ஒரு 5 நாள் க்ளீன் பண்ணி இது கட்டு போட்டா சரியா போயிடும், வியாழக்கிழமை என்கிட்ட வந்து காட்டுங்கன்னு சொன்னாங்க. அப்ப நாங்க வந்து என்ன பண்ணோம், சாட்டர்டே சண்டேயும் போய் கட்டு போட்டுட்டோம். அப்புறம் மண்டே வந்து அது கட்டு போடணும், மண்டேயும் போகணும். அப்ப பக்கத்துல யார்கிட்ட இருந்தா பண்ணிக்கங்க, நாங்க இல்ல நாங்க வந்தே பண்ணிக்கிறோம்னு சொன்னோம். அப்புறம் வந்துட்டு சரி மண்டே இருந்து நம்ம ஜூம்லயே இருக்கணும், போனா எப்பவுமே லேட் ஆயிடுது அங்க போனா, ஹாஸ்பிட்டல் போனா. அதனால நானும் இதுதான் ஃபர்ஸ்ட் முறையா, எனக்கு ட்ரெஸ்ஸிங் பண்ண தெரியாது, ஆனாலும் ஃபர்ஸ்ட் முறையா தேவன் பயமா இருந்துச்சு, இருந்தாலும் கர்த்தரோட பலத்தோட பண்ணினேன். நல்லா அந்த சின்ன குட்டி கொஞ்சம் புண்ணா இருந்துச்சு, இப்ப அப்படியே சுருங்கி குட்டி சின்னதாயிட்டு வருது சிஸ்டர், எல்லாம் காஞ்சு போயிட்டு இருக்கு. கர்த்தர் பரிபூர்ண சுகத்தை கொடுத்தார். வீட்டுல இருந்தே ட்ரெஸ்ஸிங் நானே பண்ற மாதிரி தேவன் கிருபை செய்தார். அதற்காக கர்த்தருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். சிஸ்டர்கிட்ட சொன்னேன் ஜெபிச்சுக்குங்கன்னு சொல்லி, சிஸ்டரும் ஜெபிச்சாங்க. சிஸ்டருக்கும் நன்றி. ஆமேன். ஆமேன் ஆமேன் ஆமேன். கர்த்தர் கொடுத்த பரிபூர்ண சுகத்திற்காக நன்றி சொல்லி யெகோவா ராஃபாவுக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். வேற யாராவது சொல்றீங்களா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. எங்க வீட்டுக்காருக்கு இந்த களைய பை வந்து கீழே இறங்கி இருந்துச்சுன்னு, அப்போ வந்து ஆண்டவர்கிட்ட வந்து, ஆண்டவரே நீங்க படைச்ச ஒவ்வொரு உறுப்பும் நீங்க உங்களுடைய கையால் தான் ஆண்டவரை படைச்சீங்கன்னு சொல்லிட்டு அதிகாலையில எந்திரிச்சு அவருக்கு அந்த இடத்துல கைய வச்சு நான் ஜபிக்கும் பொழுது, ஆண்டவரே நீங்க பரிபூர்ண சுகத்தை கொடுக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஆண்டவர் வந்து அந்த வெளியில வர்றது வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே வருது. ஆண்டவர் வந்து அப்படியே ஒரு சுகத்தை கொடுத்துட்டாருன்ற ஒரு உடனே அந்த நம்பி அதை ஆண்டவரே கை வச்சு ஜபிச்ச பொழுது நீங்க மனமிறங்கி ஆண்டவரே அந்த இடத்துல இருக்கிற அந்த வெளியில வர்ற அந்த உறுப்பை வந்து நீங்க உள்ளுக்குள்ள அப்படியே செய்யறீங்க ஆண்டவரே, அதுக்காக நன்றி சொல்லி ஜெபிச்சோம். ஆண்டவர் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அது வந்து உள்ளுக்குள்ள போய்கிட்டே இருக்குது. ஆண்டவர் பெரிய கிருபை செய்தார். ஆண்டவர் நாங்க ஜீவனுள்ள நாளெல்லாம் ஆண்டவரே உம்முடைய ஊழியத்தை தான் ஆண்டவரை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜெபிச்ச பொழுது ஆண்டவர் வந்து கண்ணீருக்கு வந்து ஆண்டவர் உடனே பதில் கொடுத்தார். அது இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா வந்து அது உள்ளுக்குள்ள போய்கிட்டே இருக்குது. ஜெபிக்கிற நாங்க வந்து விடாம ஆண்டவர் இருக்கும் பொழுது ஆண்டவர் கண்டிப்பா சுகம் கொடுத்தார் என்ற விசுவாசத்தோடு ஆண்டவர் நாங்க ஜெபிச்ச ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமா அந்த சுகத்தை கொடுத்து பரிபூர்ண சுகத்தை ஆண்டவர் கொடுப்பார். மத்தியான நேரத்துல நாங்க பெண்களாக கூடி நாங்க ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் பெரிய இந்த அற்புதத்தை செஞ்சார். ஆண்டவருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். ஆமென் ஆமேன் ஆமேன் ஆமேன். கர்த்தர் மகனுக்கு கொடுத்த பரிபூர்ண சுகத்திற்காக நன்றி சொல்லி ஆண்டவர் ஸ்தோத்திரிக்கலாம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். மதிய பிரேயர்ல எல்லாரும் பயங்கரமா ஆண்டவர்கிட்ட மன்றாடி அநேக சாட்சிகளை ஆண்டவர் எழுப்பி கொடுக்குறார். உண்மையாகவே ரொம்ப சந்தோஷம். ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். வேற யாராவது சொல்றீங்களா? இன்னைக்கு நியாயமாக வந்து பியூலா ஜாஸ்மின் சிஸ்டர் கொடுக்கணும், போன வாரமே சொல்லிட்டேன். அப்புறம் நேற்று வந்து அவங்க நைட்டு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, எனக்கு நாளைக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு சரி என்ன பண்ணுறது, எல்லாரும் கொடுக்கணும், எல்லாரும் வார்த்தை வந்து தியானிக்கணும், அந்த வார்த்தை நம்மளுக்குள்ள கிரியை செய்யும் அப்படிங்கிறதுக்காக தான் எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. வொர்ஷிப் பண்ணணும், வார்த்தை கொடுக்கணும் அப்படின்போது நம்மளை ஆண்டவர் வந்து நம்ம கூட பேசுவார். அந்த தியானிக்கும் பொழுது இதுதான் நல்ல ஒரு வாய்ப்பு ஆண்டவர் கொடுக்குறாரு எல்லாருக்கும். ஸோ யாருக்கும் கிடைக்காத வாய்ப்பு ஆண்டவர் நம்மளை தேடி வருது. ஸோ அப்படின்போது அதனால தான் எல்லாருக்கும் நான் வந்து இந்த வாய்ப்புகளை கொடுத்துட்ருக்கேன். நேற்று சொன்னோன்னே எனக்கு என்ன ஆண்டவரே பண்ணுறது, யாரை கேட்குறது அப்படின்னு திடீர்னு பார்த்தா எனக்கு சங்கீதம் 37:25 நான் இளைஞனாக இருந்தேன், முதிர் வயதுள்ளனுமானேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த வார்த்தையை ஆண்டவர் வந்து எனக்கு நினைவுபடுத்திட்டே இருந்தார் காலையிலேருந்து. என்ன ஆண்டவரே, அப்பத்துக்கு இறந்து திரிகிறதை நான் காணவில்லை, நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிந்து சாப்பாட்டுக்கு, சரி இது ஓகே, நம்மளுக்கு வந்து அதுதானே மீனிங் வருது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது ஆண்டவர் வந்து உணர்த்தினார். அப்போங்கிறது தேவனுடைய வார்த்தைக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை, நீ வந்து கவலைப்படாத, உன் மூலமாக நான் பேசுவேன். உண்மையாக சொல்லப்போனால்
ஆமாம், ப்ரிப்பேர் பண்ணலை. இன்னைக்கு காலையில் ஆண்டவர் வந்து கொடுத்த அந்த இஸ்ரவேலில் ராஜா இல்லை, இந்த வார்த்தை தான் எனக்கு உறுதியாக ஆச்சு. அது மதிய ப்ரேயரில் சபினா சிஸ்டரும் சொல்லியிருக்கிறாங்க அந்த வார்த்தையை, தெரியல. அப்புறம் பார்த்தா ஆண்டவர் வந்து அற்புதமாய் ஒரு எச்சரிப்பாய் இந்த நேரத்தில் அவருடைய சித்தம் செய்யணும் அப்படிங்கிறதாக நம்மளோடு கூட இடைப்பட்டிருக்கிறார். உண்மையாகவே ஆச்சரியமாக இருந்தது. நீ அப்பத்துக்கு இருந்து யார்ட்டையும் வந்து தெரியணும்னு அவசியம் இல்லை, நீ தெரிய மாட்ட, உனக்குள்ளே அந்த வார்த்தையை நான் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி ஆண்டவர் வந்து இன்னைக்கு நிற்க வைத்து அவர் பேசியிருக்கிறார். ஆமேன். ஸோ உண்மையாகவே இது ஒரு பெரிய எனக்கு ஒரு சாட்சி. ஆண்டவர் அற்புதமாய் நடத்துகிறார். நம்ம எந்த சூழ்நிலையிலையும் யார் இருந்தாலும் இல்லாட்டியும் கொடுக்க முடிந்தாலும் முடியாட்டியும் ஆண்டவர் இந்த ஜெபங்களை இம்மட்டும் நடத்தி வந்து கொண்டிருக்கிறார். அது மிகப்பெரிய ஒரு சாட்சியாக தான் நம்ம சொல்லணும். எந்த சூழ்நிலையிலும் தவறாமல் இந்த ஜெபம் நடப்பதற்கு இந்த மதிய ப்ரேயர்லாம் ஆமாம் நான் அட்டன் பண்ண முடிகிறதில்ல, ஆனாலும் தொடர்ந்து சகோதரிகள்லாம் இணைந்து அவ்வளோ அற்புதமாய் நடத்தி கொண்டு இருக்கிறாங்க. காலையில் ப்ரேயரு, ஸோ நைட்டு முழங்கால் யுத்தம், ஒவ்வொரு ஜெபத்தையும் ஆண்டவர் நடத்தி கொண்டு இருக்கிறார். அற்புதர் அவர். ஸோ அவர் வந்து யார் இருந்தாலும் இல்லாட்டியும் வந்து நீயே இல்லைனாலும் போடி போன்றுவார். ஆமாம், அதனால் வந்து அவருடைய ஊழியம் அவர் அற்புதமாய் நம்மளை ஆச்சரியமாய் அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்து அழகாய் நடத்துகிறார். அதனால் அந்த அற்புத தேவனுக்கு நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போமா? அப்பா நன்றி 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 என் தகப்பன் அப்பா, நீர் ஆச்சரியமாய் நடத்துகிற ஆண்டவரே அப்பா, பாதைக்காய் நன்றி ஆண்டவரே அப்பா. உம்முடைய சித்தத்துக்கு நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். எங்களுடைய இஷ்டம், எங்களுடைய ஆண்டவரே விருப்பம் எதுவுமே இந்த ஊழியத்திலேயோ எங்களுடைய வாழ்க்கையிலே வந்துடக்கூடாது சுவாமி. அப்பா நாங்கள் எங்களுக்கு இது பிடிக்குது அதனால் நாங்கள் செய்கிறோன்ற காரியங்கள் வந்து விடவே கூடாதப்பா. அப்பா ஸ்தோத்திரம். பேசுகிற ஒவ்வொரு காரியமும் என் தேவனுடைய சித்தம் தான் வெளிப்படணும், தேவனுடைய வார்த்தை தான் வெளிப்படணும். அப்பா ஸ்தோத்திரம். எங்களை மறைத்து தேவன் தான் வெளிப்படணும். எங்களுடைய குடும்பத்திலும் சரி ஊழியத்திலும் சரி ஆண்டவர் அப்பா, சுயமாய் நாங்கள் எந்த முடிவும் எடுத்து செய்யாதபடி என் கர்த்தர் நினைக்கிறது அப்பா ஸ்தோத்திரம் ஊழியத்தில் நடக்கணும் சுவாமி. ஒவ்வொருத்தருடைய இருதயத்திலும் நீங்க பேசணும் சுவாமி. அப்பா நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். உடைய சித்தம் மட்டுமே எங்களுடைய வாழ்க்கையில ஊழியத்தில் நடக்கட்டும் சுவாமி. அப்பா நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். நாங்கள் சுயமா எந்த முடிவும் எந்த யோசனையும் எந்த ஆலோசனையும் நாங்கள் கேட்டு செய்யக்கூடாதுப்பா. ஆண்டவர் அப்பா, நீங்க நினைக்கிறதா எங்களுடைய வாழ்க்கையில நடக்கணும் ராஜா. உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நன்றியோடு துதிக்கிற வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் என் தகப்பன் நீர் ஆசீர்வதிங்க அப்பா ஸ்தோத்திரம். அபரிவிதமாய் ஆசீர்வதிங்க. கர்த்தருடைய சித்தம் ஒவ்வொருத்தருடைய ஆண்டவரே குடும்பத்திலும் நடக்கட்டும், தனிப்பட்ட வாழ்க்கையில நடக்கட்டும் அப்பா. நீர் நினைத்தது தடைபடாது, நீ செய்ய நினைத்தது தடைபடாது சுவாமி. நீர் கர்த்தர், நீங்க சொல்லுவீங்கப்பா, மனுஷன் சொல்லக்கூடாது அப்பா. ஸ்தோத்திர கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம். என் கர்த்தர் சொல்லணும் சுவாமி. அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். வந்திருக்க அத்தனை பேரை நீர் ஆசீர்வதிச்சிருங்கப்பா. அப்பா அதற்கேற்ற பிரதிபலனை என் தேவன் நீர் கொடுத்த பிள்ளைகளை நீர் உயர்த்துங்க சுவாமி. ஒவ்வொருத்தர் குடும்பத்தை சுற்றிலும் நீர் வேலையெடுத்து காத்துக்கொள்ளுங்க. ஒவ்வொருத்தர் குடும்பத்தின் நிலை கதவுகளை நாட்டுக்குட்டியான ஒரு ரத்தம் பூசப்படட்டும் சுவாமி. அப்பா ஸ்தோத்திர. பகல்ல மேக ஸ்தம்பம், இரவுல அக்கினி ஸ்தம்பமாய் நீர் இருந்து பாதுகாத்து கொள்ளுங்க அப்பா. தேவைகள் எல்லாவற்றையும் சந்திங்க சுவாமி. சந்தோஷம் சமாதானம் குடும்பத்தில் எப்பொழுதும் நிறைவாய் இருக்கட்டும். என் கர்த்தருடைய மகிமை ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். மேகம் ஆண்டவரே, மகிமையின் மேகம் எப்பொழுதும் ஒவ்வொருத்தர் வீடுகளிலும் இருக்கட்டும். தேவனுடைய ரகசிய செயல் ஒவ்வொருத்தருடைய கூடாரத்தின் மேலே இருக்கட்டும் சுவாமி. நன்றியோடு துதிக்கிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன் ஆமேன்.